அன்பான வணக்கம். தமிழகத்தில் 1 முதல் 12ஆம் வகுப்பு பள்ளிகளுக்கு 8 மாவட்டத்திற்கு நாளை விடுமுறை என்ற மாதிரி ஊடகத்தலங்களில் செய்தி குறிப்பானது வெளியாகி இருக்கிறது. எந்தெந்த மாவட்டத்திற்கு இந்த விடுமுறை அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பாக நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான அனைத்து தகவல்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தேனி, திண்டுக்கல், தூத்துக்குடி, திருவண்ணாமலை, திருப்பூர், விருதுநகர் இந்த மாவட்டங்களில் தற்பொழுது கனமழை பெய்து கொண்டிருக்கின்றது. மேலும் சில மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்திருக்கிறது சென்னை வானிலை ஆய்வு மையம். திருப்பூர், ஈரோடு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவண்ணாமலை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்களிலும் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்திருக்கிறது சென்னை வானிலை ஆய்வு மையம். தமிழகத்தில் ஆகஸ்ட் 11, 14, 15 இந்த 3 நாட்களில் 12 முதல் 20 சென்டிமீட்டர் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுத்திருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு மையம். அதேபோல ஆகஸ்ட் 12 மற்றும் 13 தேதிகளில் 7 முதல் 11 சென்டிமீட்டர் மழைக்கு வாய்ப்புள்ளதால் மிக கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு மையம். சேலம், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல் இந்த மாவட்டங்களில் நாளை காலை வரை கனமழை நீடிக்கும் பட்சத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான அறிவிப்பை மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுவார்கள். தற்பொழுது வரைக்கும் விடுமுறை தொடர்பான எந்த அறிவிப்பும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான அனைத்து தகவல்களையும் அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.